உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சார் வணக்கம் சார். வணக்கம் அர்ஷல் சார். இந்த சவுக்கு சங்கர் மேலே இன்னும் அடுக்கடுக்காக புகார்கள் வந்துக்கிட்டே இருக்கு. 100 கோடிகளுக்கு மேலே சம்பாரிச்சிருக்கதான் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? கொடுத்தவனை தியாகியாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த போலீஸ் கஸ்டடி எடுத்து என்கொயரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. ஆடி கார் இருக்குன்னா, அதுக்கப்புறம் BMW கார் இருக்குன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கோடா இருக்குன்னா, அந்த காரெல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னு ஒரு கேள்வி வந்தது. திரும்பி சவுக்கு சங்கரை கூப்பிட்டு இந்த காரெலாம் யாருக்காக வாங்கினேன், யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டாங்க. அது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பேராக சொன்னார். சொன்னால் எல்லாமே மகளிர் அணி மாநாடு நடத்தின மாதிரி நடத்தியிருக்காரு. காரை வச்சிருக்க ஆளை வேணால் நான் சொல்லலாம். காரை வச்சிருக்கிற ஆளை யார் வச்சுருக்கான்னு கேட்டு அதை சவுக்கு சங்கர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குள்ள நான் போகல. அந்த மாதிரி இப்போ சவுக்கு சங்கருக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீ ஒரு கேள்வி கேட்குற. இன்வெஸ்ட் பண்ண ஆள் யாருன்னு அவராக கஸ்டடியிலே அவரே சொல்லுவார். அப்படியெல்லாம் அவருக்கு யாராவது இன்வெஸ்டார் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ. எல்லாமே அந்த போதைப் பொருள் வழக்கு இருக்கு பாரு, அந்த சட்டத்துக்கு கீழேயே எல்லாரும் கைதாகிடுவான். ஜாபர் சாதிக்கு அவனுக்கு தொடர்பு இருந்தால் கூட இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் கட்சியிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டோம். நாங்கள் இப்போ அண்ணாமலையை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஜாபர் சாதிக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தெளிவாக திமுகவை லாக் பண்ணலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க பிஜேபி. ஆனால் அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஜாபர் சாதிக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாலே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் அவர், இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர். அந்த ஸ்மக்லரு அங்கே ஸ்மக்லராக இருந்த விஷயம் பிஜேபிக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு பேருக்கும் தெரியாது. சத்தியமாக எங்கள் கட்சிக்கு எவனுக்கும் தெரியாது. அங்கேருந்து இங்கே யார் அவனை இம்போர்ட் பண்ணாங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வெளியில் இருந்தால் கூட அவன்கிட்ட கேட்டு சொல்லலாம், அதுவும் தெரியாது. வந்தவன் நேராக வந்தான், மாவட்ட செயலாளரை பார்த்து கட்சியில் சேர்றான்னா சரி தம்பி சேருன்ட்டு அவன் சாம வேலையை பார்த்துட்டு போனார். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் அண்ணாமலைக்கு பின்னால் தான் ஆப்ரேட் பண்ணியிருப்பானவங்க. ஒருவேளை அண்ணாமலை தான் நீ போய் திமுகவில் சேரு, ஏன்னா அண்ணாமலை கட்சி தான் அதை ஃபாலோ பண்ணி அவனை எங்கே என்ன தப்பு பண்ணாலும் தூக்கி உள்ளே போட வேண்டிய வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. ஒருவேளை அண்ணாமலை அதை ஃபாலோ பண்ணாமல் இவனை மட்டுமே ஃபாலோ பண்ணி அண்ணாமலை பேச்சை கேட்டு திமுகவில் சேர்ந்தான்னு தெரில. சேர்ந்த பின்னால் திமுகவை கொச்சைப்படுத்துகிற மாதிரி தேர்தல் நேரத்தில் கரெக்டாக தூக்கி போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் திமுகவில் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு போட்டு என்னென்னவோ பிம்பம் பண்ணி பார்த்தானுங்க தேர்தல் யுக்திக்கு. கடைசியில் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பிடிச்சிட்டு போனவனை வச்சு திமுகவில் யாரையாவது லாக் பண்ணலான்னு பார்த்தான். இது வரைக்கும் ஒருத்தனும் லாக் பண்ண பாடில்லை. அப்படின்னு பார்த்தா பிடிச்சவனும் அவன் போலீஸ் தான், புரியுதா? அதனால் எப்படி பிடிச்சவன் போலீஸ் அவன் பேரையே சொல்லும், ஒன்றும் வெளியில் வரல. அந்த மாதிரி இந்த கேஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இன்வெஸ்ட் பண்ணவன் எல்லாருமே சவுக்கு சங்கருக்கு பக்கத்து ரூமில் அலாட்மெண்ட் கொடுத்து அப்படியே புழலுக்கு அனுப்புறத பெட்டராக படுது. சவுக்கு சங்கர் மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளே தூக்கி போட்டீங்க, போட்டவுடனே இப்போ 10 கேஸ் கிட்ட போடுறீங்க, பல கேஸ் போடுறீங்க. இது என்ன நியாயம்? இல்லை, போட்ட ஒரே ஒரு கேஸ் என்ன கேஸுன்னு நீங்கள் எல்லாம் வெளிப்படையாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த தியாகியை கூட்டிகிட்டு வரும்போது தெருவில் இருக்கவங்கெல்லாம் ஆரத்தி எடுத்து, புரியுதா இல்லையா, ஆரத்தி எடுத்து ஐயோ இப்படி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை கூப்பிட்டு வந்துட்டீங்களே, கூட்டிகிட்டு வந்து நல்ல கண்ணு அப்படியே வேனை சுற்றியும் கோர்ட்டை சுற்றியும் அப்படியே ஒரு 1000-2000 மக்கள் வந்து நின்று கோஷம் போட்டு அரசின் அவலநிலை, அரசின் அராஜக போக்கு, எங்கேயாவது ஒரு குரல் கேட்டியா சொல்லு? சவுக்கு சங்கருங்கிற பேரை மாற்றி கஞ்சா சங்கர்னு வந்த போகிற பொம்பளை எல்லாம் ஆளுக்கு ஒரு விளக்கமாறு இன்னொன்று செருப்பு இப்படி தான் வந்ததுங்க. அதனால் அந்த வழக்கோட தன்மையை உண்டான மரியாதையை தமிழ்நாட்டு பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அது அவங்களே அவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய அசிங்கம் தேவையில்லை.
அதை தாண்டி வண்டியில் கஞ்சா இருந்ததான்னா இன்னும் நாங்கள் வச்சுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்த மாதிரி அதெல்லாம் இந்த காலத்துக்கு எடுப்படாது. இருந்தது தூக்குனானுங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது எங்கடா முளையுதுன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி இந்த பெலிக்ஸ்ன்னு இன்னொரு தியாகி இருக்கார, அந்த தியாகி வீட்டுக்கு போயிருக்கானுங்க. போய் ஒரு எஸ்பியே போய் ஃபுல்லாக ஆய்வு பண்ணால் அந்த ஆள் பார்த்தா வீடு எங்கடான்னு பார்த்தா அது எங்கேயோ ஒரு கிராமத்தில் கொண்டு போய் ஒரு கண்டெய்னரவே வீடாக மாற்றி வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாட்டை இந்த வீட்டை சோதனை போடணும்னு சொன்னால் அது சர்ச் வரணும், அதெல்லாம் விடுமா, அதான் இருக்குது பாருமான்னு சொன்னால் அது சொல்லுது இது நாங்கள் கட்டின வீடு இல்லை வாங்கின வீடுங்குது. சரி என்னடா நானும் வீடு தான் வாங்கியிருக்கேன்னு திருட்டுத்தனமாக திரும்பி நல்லா உத்து பார்த்தா அது பார்த்தா கண்டெய்னர் லாரி, கண்டெய்னரை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு அதில் தான் குடும்பம் நடத்திருக்கானுவான். அப்போ இது என்ன அர்த்தம்? அது அந்த கண்டெய்னர் விட்ற என்ன சிடி இருக்கா, ஏடி இருக்கா, பிடி இருக்கா, என்ன இருக்குது? ஏன்னா போகிற போக்க பார்த்தா இவங்க ஏதோ ஒரு பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி தெரியுது. எனக்கு நீங்கள் சவுக்கு சங்கரை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் அலட்சியமாக பதில் சொல்லிட்டு போனேன். ஏன்னா அது பாவம், அது ஒரு விளம்பர பிரியர், அது எதாவது தத்தா பத்தான்னு எவனே 4 பேரை கூப்பிட்டு பேசிட்டு ஒரு 10-5 வாங்கிட்டு படுத்து கிடந்தது. நான் காசு ஏற ஏற ஒரு 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 மாதிரியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள நான் போகல. ஆனால் அதுக்கு பின்னால் இந்த பெலிக்ஸ் கதையை பார்த்தா தான் எனக்கு பெரிய அதிர்ச்சியே வருது. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே போய் திடீர்னு ஒரு ரைடு விட்டு பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு கண்டெய்னர் விட்ற தான் குடும்பம் நடத்தியிருக்கான். இந்த கண்டெய்னர் விட்ற என்ன இருக்கும்? தமிழ்நாட்டில் யாராவது கண்டெய்னரில் ஃபேமிலி நடத்தி பார்த்துருக்காது? கிராம பகுதியில் போய் இப்போ பாரு வீடியோ ஓடுது, யாருக்கும் தெரில. அப்போ அது உள்ள என்ன இருந்தது, யார் இருந்தால், எந்த குரூப்பு, மாஃபியா கும்பலால் என்ன கும்பல், எந்த தேச தீவிரவாதிகள்னு இனிமேல் தான் அது வெளியில் வரும் போட்டிருக்கேன். அதனால் நிறைய செக் பண்ணணும். அதனால் பாவம் எடப்பாடியை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு என்ன. அதனால் எங்கேயாவது 2 அடி தாங்காமல் எங்கள் குருநாதர் எடப்பாடின்னு சொல்லிட்டு போகிறான். இப்படி தான் கொடநாடு வழக்கில் சொன்னானுங்க, சயன் எங்களுக்கு 5 கோடி தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்ட கூலிப்படை தலைவரே எடப்பாடி தான்னாரு. அந்த மாதிரி இவனும் ஏதாவது சொல்லிட்டு போகிறானுங்க. ஏன்னா இந்த ஆள் தான் அங்கே எடப்பாடி மாநாட்டுக்கெல்லாம் போய் வெளியில் நின்று உள்ளே நின்று போஸ்ட் கொடுத்துட்டு ஆள் டைரக்டரே இவர் தான். அதில் இப்போ டைரக்டர் உள்ளே போயிட்டார், ஆக்டர் எடப்பாடி அடுத்து வந்தாலும் வந்துடுவார்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஆளே ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. ஏன்னா இந்தியாவே திரும்பி பார்க்குற கேஸாக இருக்கும் போட்டிருக்கு. நிறைய மணல் குவாரி ஓனர்கள்ட்டெல்லாம் மிரட்டி பணம் பறிச்சதெல்லாம் சொல்கிறேன். மிரட்டிலாம் அவர் பணம் பறிச்சிருப்பாரு சார். இப்படி போனால் அப்படி வரீங்க, அப்படி போனால் இப்படி வரீங்க. மணல் குவாரி முதலாளிகள்லாம் அதிகாரிகளை மிரட்டுறாங்கன்றீங்க. மணல் குவாரியே இருந்தாலும் மிரட்டியிருக்காங்கன்னா அப்போ சவுக்கு சங்கர் எவ்வளோ பெரிய சவுக்கோடு சுற்றிருக்கான்னு பார்த்துக்க. அப்போ இவ்வளோ இன்னும் நோண்ட இன்னும் எவ்வளோ பெரிய புதையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு யோசி. அது இங்கே இருக்காது. நான் இப்படியே போனதுன்னா மாவோயிஸ்ட் வரைக்கும் போயிடுக்க முடியிருக்கு. அந்த பக்கம் தீவிரவாதி பட்டியலுக்கு கூட வரும் போட்டிருக்கு அந்த ஆள். அதனால் இப்போ தமிழ்நாட்டுக்கு விடுறதா வழக்கு இருக்குது. தமிழ்நாட்டு பார்டரை தாண்டி இந்தியாவுக்கு போகுமான்னு தெரில. அதுக்கு பின்னால் ஜாபர் சாதிக்கு கூட சேர்ந்து அண்ணாமலையோடு சேர்ந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகுமான்னு தெரியல. எஸ்பி வேலுமணி கூடலாம் தொடர்பு இருந்திருக்கு அப்படின்றாங்களே, அதெல்லாம் உண்மைங்களா சார்? எடப்பாடியோட தொடர்பு இருந்தால் அப்புறம் ஆச்சரியப்படுறதுக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எடப்பாடியோட தொடர்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிறல்ல. இது வரைக்கும் சவுக்கு சங்கரை கண்டித்து எடப்பாடி பேசியிருக்காரா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? நீதி வேணும்னு தான் கேட்டுருக்காரு. என்ன நீதி? சவுக்கு சங்கர் உள்ளே இருக்கிறதுனால அந்த ஆளுக்கு சரக்கு கிடைக்காம போச்சா சொல்லு. இல்லை ஒருவேளை எடப்பாடியும் கஞ்சா அடிச்சுட்டு தான் கம்பெனி ஓடுதான், அதையாவது சொல்லு. என்னப்பா அது? நாட்டில் ஒருத்தன் கஞ்சா குடிக்கக்கூடாதுன்றீங்க, கஞ்சா குடிக்கக்கூடாது, போதைப் பொருளுக்கு தமிழ்நாடு அடிமையாகக்கூடாது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் முதல்வருங்கிறீங்க. சரி, அப்படியே கஞ்சா வழக்கில் ஒருத்தனை பிடிச்சா எதிர்கட்சி எதில் அரசியல் பண்ணலாம்? மக்கள் நலனில் அரசியல் பண்ணலாம். கஞ்சா பிடிச்ச கேஸில் ஒருத்தனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணி உள்ளே வச்சா ஆதாரத்தோடு உள்ளே வைக்க முடியும். இந்த வழக்கில் தான் எவிடன்ஸ் ஸ்பாட்லேயே இருக்கும். புரியுதா இல்லையா? மற்ற வழக்கெல்லாம் இவன் கொலை பண்ணானா இல்லையா, இவன் கற்பழிச்சானா இல்லையா, அது டெஸ்டடு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், பல கேஸு ஓடும். ஆனால் இது அப்படியெல்லாம் கிடையாது. பொருள் வண்டியில் இருக்கணும், கையில் இருக்கணும். இந்த 2 இருந்து பிடிப்பட்டானா ஒன்று வியாபாரியாக இருக்கணும், இல்லை அவனே உற்பத்தியாளராக இருப்பான். இந்த 2 பேர் தான் இருப்பான். இந்த 2ல் எதுன்னு தெரியல இருந்தாலும். ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு பயனாளியாக இருக்க மாட்டான்னு தோணுது. மொத்தம் மாட்டிக்கிட்டான்.
மாட்டினவனுக்கு போய் ஒரு எதிர்கட்சி தலைவர் நீதி கேட்கலாமா? என்ன நீதி கொடுக்கணும்? நீதி விசாரணை. சரி, நீதி விசாரணை என்ன வேணுமா? தயவு செய்து எடப்பாடியை காட்டி கொடுக்காதன்னு சொல்லணுமா? அதையாவது சொல்லிடு, ஓப்பனாக பேச சொல்லணும். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ணணும், தார்மீகமாக நீங்கள் ஒரு தேசிய கொடிக்காரெல்லாம் பறங்குறீங்க, மக்கள் கொடுத்த வரி பணத்தில் சோறு திங்கிறீங்க, நல்ல வேலை அதில் உப்பு போட்டே திங்கிறீங்க, இவ்வளவும் இருக்கீங்க. உரிமைக்காக போராடு எடப்பாடினா போராட மாட்டீங்க. சரி, கவர்னரை எதிர்த்து போராடினா போராட மாட்டீங்க, மசோதாவை எதிர்த்து போராடினா போராட மாட்டீங்க, மோடியை எதிர்த்து 2 கேள்வி கேட்டுனா போராட மாட்டீங்க. உங்களுக்கு எந்த இழவும் தெரியாது. கம்பராமாயணம் எழுதுனது யாரான்னா சேக்கல் ஆரம்பிங்க உற்று, உனக்கு ஒன்றும் தெரியாது. மீறி மாநில உரிமையை பற்றி கேட்டால் இதெல்லாம் படித்தவனை பார்த்து கேள்வி எனக்கு என்ன தெரியும்னு போயிடுவீங்க. இது எப்படி இப்போ கஞ்சா கேஸில் மட்டும் நீதி கேட்குறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக எடப்பாடி நீதி கேட்டாரா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்லை பிஜேபியோட கூட்டணி இருந்தார வர வேண்டிய நீதி வரல, நீதி கேட்டாரா? கேட்கல. இல்லை. உனக்கு யார் சோறு போடுறது? உனக்கு யார் குடி கொடுத்தது? யார் கார் கொடுத்தது? எல்லாம் எங்கள் வரி பணத்தில் நீ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ்வளோ பயணமும் நீ பண்ணிவிட்டு எங்கள் காய்ச்சலில் சோறுத்துன்னு எங்கள் காய்ச்சலே பயணம் பண்ணி எங்கள் காய்ச்சலே பங்களாவில் குடியிருந்துக்கிட்டு இவ்வளவும் நீ பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி இல்லைன்னா நீதி கேட்க மாட்டேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா நீதி கேட்க மாட்டேன், தமிழ்நாடு மக்களுக்கு பேரிடர் நீதி இல்லைன்னா கேட்க மாட்டேன், மோடி எதிர்த்து பேச மாட்டேன், வளர்ச்சியை எதிர்த்து பேச மாட்டேன், எதுக்கும் நீதி கேட்க மாட்டேன். மற்ற ஒன்றுக்கும் நீதி கேட்காத நீ கஞ்சா சங்கருக்கு நீதி கேட்குறியே, இது எந்த வகையில் நியாயம்? இது யார்கிட்ட கேட்குறது? எந்த பத்திரிகையாளராவது போய் எடப்பாடிகிட்ட கேட்டிங்களா? ஏயா ஒன்றுக்கு கூட நீதி கேட்டது வரலாறே உனக்கு கிடையாது. கஞ்சா கேஸில் சவுக்கு சங்கருக்கு போய் நீதி கேட்குறீங்களே, நீங்கள் எதிர்கட்சி தலைவரான்னு கேட்கணும். அப்போ என்ன அர்த்தம்? எங்கள் காசு வரி பணத்தில் சோறு திங்கிறியா, கஞ்சா வித்த காசில் கம்பெனியை ஓட்டுறியா? நான் கேட்குறது நியாயமா இல்லையா? அப்போ எடப்பாடிக்கு எங்கேருந்து எப்படி வருது? எடப்பாடியோட கூட்டாளி யார்? இதான் என் கேள்வி. ஏன் இன்னும் காவல்துறை அமைதியாக இருக்குங்கிறத எனக்கு இன்னும் அடுத்த கட்ட ஆய்வு. நான் வேணாலும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எதுக்கும் நீதி கேட்காத எடப்பாடி ஏன் கஞ்சா சங்கருக்கு நீதி கேட்க வேண்டும்? இந்த கேள்விக்கு தமிழக முதல்வரே விளக்கம் கேட்கட்டும், காவல்துறையிடம் இல்லைன்னா மக்கள்கிட்ட கேட்கட்டும். இதுக்கு மேலே என்னப்பா சொல்கிறது? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு, ஜூன் 4க்கு பிறகு அதிமுக வந்து எடப்பாடி தலைமையில் இருக்காது, செங்கோட்டையன் தலைமையில் இருக்குன்றாரு. அடுத்தவங்க கட்சியில் போயிட்டு அது மாதிரி நோண்டி அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணுற மாதிரி இல்லையா? தேவையில்லாத சங்கடத்தை. நாங்கள் என்னவோ இப்போ அந்த கட்சியில் இருக்க 10-20 எம்எல்ஏ கொண்டாந்து மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவும் அடைச்சி வச்சுக்கிட்டு, புரியுதா? அதனால் ஒன்றும் கவலைப்படாத, 5ஆம் தேதிக்கு மேலே பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் அதில் உன்னை தூக்கிட்டு தேர்வு செய்ய சொல்கிறோன்னு அவர் சொன்னார். சொல்லு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மோடி சொன்னார் தேர்தலுக்கு பிறகு திமுக காணாப்படுனார். மோடி என்ன கேள்வி கேட்டீங்க? சொல்லு. யாராவது போய் மோடியை கேட்டிங்களா திமுக உன்னால் காணடிக்க முடியுமான்னு? திமுகவோட வரலாறு தெரியுமா? திமுகவை அழிக்கிறேன் ஒழிக்கிறேன் இதை அடக்கம் பண்ணியே தீர்வுன்னு சொன்ன அத்தனை தலைவனுக்கும் மலர் வளையம் வைத்த ஒரு தலைவன் கலைஞர். திமுகவோட ஜாதகம் அது. அதனால் அதெல்லாம் யாராவது போய் அங்கே கேட்டிங்களா? மோடிக்கிட்ட கேட்டிருக்கணும், திமுக தேர்தலுக்கு பின்னால் திமுகவை நீ காணடிச்சிருவியான்னு, இல்லை திமுகவை அழிச்சிருவியான்னு கேட்டிருக்கணும். அதெல்லாம் கூட விடு, அந்த பாணி தான் இந்த பாணின்னு வச்சுக்கோ. நான் திரும்பியும் கேட்குறேன், அவர் அங்கேயே முழுக்க முழுக்க சட்டத்துறையோட அமைச்சராக இருக்கார், புரியுதா? ஒருவேளை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சிவி சண்முகம் சொல்லியிருப்பார், ஏதாவது 6 மணிக்கு மேலே அவர் கம்பெனியில் ஜாயின் பண்ணி, எந்த கம்பெனினா கோட்டர் கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவரோட பாணியாக 6 மணிக்கு மேலே காலையில் 6 to சாயங்காலம் 6 வரைக்கும் வடிவேல் மாதிரி அவர் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு அம்மாவை தாயேம்பார், சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தண்ணி அடித்தாருன்னா நாயேம்பார், இல்லைன்னா பேயேம்பார். அந்த கதையாக அந்த ஆள் ஏதாவது உளறி இருக்கலாம். பட் எங்களுக்கு அது அவசியமும் இல்லை. எங்கள் சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருப்பார்னா, அதிமுகவு தலைமை தாங்கிற தகுதி எடப்பாடிக்கு இல்லை, புரியுதா? சட்டமன்றத்தில் ஓரளவு அவர் அலசில் செங்கோட்டையன் முயற்சி பண்ணியிருப்பார், ஒருவேளை செங்கோட்டையன் தலைமை தாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு யூகத்தில் சொல்லியிருப்பார். அதனால் அது கூட நாங்கள் ஏன் போகிறோம்? உண்மையாகவே அதிமுகவுள்ள சண்டை அது மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இல்லை இப்போ அது அங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா சசிகலா ஒரு பக்கம் திருப்பதி தேவஸ்தானத்தை பார்க்க போயிருக்கு, புரியுதா?
ஓ பன்னீர்செல்வம் இப்போ தான் ராமேஸ்வரம் கடலில் குளிச்சுட்டு பண்ண பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு இப்போ தான் ஊர் பக்கம் வந்திருக்காரு. டிடிவி தினகரன் இப்போ தான் ஃபெமா கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு மோடியை பார்த்து அவரோட வாஷிங் மிஷினில் குதித்து இப்போ உத்தமனா வெளில வந்திருக்காரு. அதனால் அங்கே கோஷ்டிக்கே வேலை கிடையாது. புரியுதா? ஒட்டு மொத்தமாக இந்த அலிபாபாவும் 40 திருடன்னு சொல்லுவான் பாரு, அந்த மாதிரி அசம்பிளியும் அந்த கேப்டனும் தான் கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பாரு, கொடநாடு கேஸில் டப்புன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், ரிசல்ட் வரும். வரும்போது பாரு கூடாரமே மொத்தமாக காலி ஆகிடும். எவன்லாம் கொடநாட்டிலேருந்து கொள்ளடிச்சானோ, எவன்லாம் கொடநாட்டில் கொலை வழக்கில் மாட்டினானோ அத்தனை பதிலும் மொத்தமாக வெளில வந்துட்டான்னு வச்சுக்க. செங்கோட்டையன் ஓரளவு அண்ணன் ரகுபதி சொன்னது பழிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும்ல. எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு, நாங்கள் 40லும் வெற்றி பெறுவோம், திமுக தான் தோக்க போதுன்றார். சரி, அவருக்கு ஒரு வாழ்த்தாவது சொல்லு. அந்த அவருக்காவது ஒரு நம்பிக்கை இருக்குது பாரு, 40 நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு. அதிமுக 40 நான் ஜெயிப்பேன்னு வேலுமணியாவது சொல்கிறாரு. நான் அவருக்கு வாழ்த்தையே சொல்கிறேன். ஆனால் அவருக்கு இருக்கிற துணிச்சல் மோடிக்கு இல்லை பாரு. மோடி 543லையும் பிஜேபி ஜெயிக்குன்னு சொல்லலை. காஷ்மீரில் 3 தொகுதியில் வேட்பாளரே போடலை. பிஜேபியோ அந்த கூட்டணியிலையோ பிஜேபியும் போடல, என்டிஏவும் போடல. அப்போ 540 தான் உங்கள் கம்பெனியே ஓடுது. 543ல் 3 அவுட்டு. ஏன்னா இப்போ நீ தாங்க 370 தூக்குன, அவன் 3 வேட்பாளரை தூக்கிட்டான் காஷ்மீரில், மொத்த கதையை முடிச்சிட்டான். அதனால் பிஜேபி இனிமேல் அங்கே பக்கம் கூட போக முடியாத அளவுக்கு ஆக்கிட்டான். என்டிஏ கூட்டணியும் போக முடியாது. இப்போ 540 தொகுதிகளையும் பிஜேபி ஜெயிக்குன்னு மோடி வாயிலே சொல்கிறதுக்கு துணிச்சல் இல்லை. அவரே 400 தான் ஜெயிக்குங்கிறாரு. இதை விட்டுரு, இதை ஒன்றும் கண்டுக்காத. இது ஏதோ ஒரு காமெடி பீஸாக போயிடு. ஒருவேளை மறுபடியும் ஓடி போன அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்குறேன்னு வேலுமணி முயற்சி பண்ணால் சசிகலா அம்மா லெட்டர் கேட்டிருக்கு, கடிதத்தை கொண்டு கொடுக்க சொல்ல. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.